Hello children, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5th standard English term 3. First நம்ம content பார்த்துடலாம். இந்த டேர்மில் நம்ம 3 யூனிட்ஸ் படிக்க போகிறோம். Learn always, we are one and my duties. பார்க்க போகிறது Learn alwaysல இருக்க first prose 5 detectives. அதுக்கு முன்னாடி நம்ம My Little Pictionary பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிக்ஷனரி வேக்ஸ்ஒர்க்ஸ். வேக்ஸ்ஒர்க்ஸ்னால் என்ன அப்படின்னா மெழுகால செய்யப்பட்ட ஒரு டம்மி மாடலை வந்துட்டு நம்ம வேக்ஸ்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அ லைஃப் சைஸ் டம்மி மேட் ஆஃப் வேக்ஸ். நெக்ஸ்ட் மெஜிஷியன். மெஜிஷியன்னா யார்? அ பர்சன் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் மேஜிக் ட்ரிக்ஸ். மேஜிக் பண்ணுற அந்த பர்சனை, அந்த மனிதரை வந்துட்டு நம்ம மெஜிஷியன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நெக்ஸ்ட் டிஸ்கைஸ். டிஸ்கைஸ் தான் வந்துட்டு டு மேக் அ பர்சன் லுக் டிஃப்ரெண்ட் டு ஹைட் தேர் ஐடென்டிட்டி. ஒருத்தருடைய உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்சு அவருக்கு மாறு வேஷம் போடுறத டிஸ்கைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சிட். சிட்னா வந்துட்டு ஷார்ட் ஐ நோட் ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். நம்ம ஒரு மெசேஜோ இல்லை ஒரு க்ளூவையோ ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம சிட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸ்டாச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு நெஜ ஹியூமன் பீயிங்கையோ இல்லை ஒரு அனிமலையோ அதே மாதிரி சிலையாக செஞ்சு வைக்கிறத நம்ம ஸ்டாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஹியூமன் மேட் ஃபிகர் ஆஃப் பர்சன். மனிதர்களால் செய்யப்பட்ட ஒரு ஃபிகர் ஆஃப் அது பர்சனாக இருக்கலாம் ஆர் அனிமல் தட் இஸ் லைஃப் சைஸ் ஆஃப் ஆர் லார்ஜர். ஸோ நம்ம லைஃப் சைஸ் அப்படின்னா அது நிஜமாலே அந்த உருவம் எவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ ஒரு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா அது 6 அடி மனுஷனாக இருந்தால் அந்த 6 அடியில் இருக்கா இல்லை 5 அடியில் இருக்கா அதையே செஞ்சு வைக்கிறது, இல்லை அதை விட பெருசாக வந்து நம்ம சிலைகளை செய்து வைக்கிறது தான் வந்துட்டு ஸ்டாட்யூ அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கியான லெசனுக்குள்ளே போகலாம். ப்ரோஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் லேர்ன் ஆல்வேஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் 5 டிடெக்டிவ்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த லெசன். டிடெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? துப்பறியும் நபர்கள். நிறைய மிஸ்ட்ரீஸ் கேஸஸை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தவங்களை வந்துட்டு நம்ம டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு நார்மலாக ஒரு போலீஸ்மேன் மாதிரி இல்லாமல் இன்னும் ஆராய்ஞ்சு விவரங்களை சேகரிக்கிற ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய மனிதர்களை நம்ம டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். துப்பறியும் நபர்கள். அந்த ஒரு இப்போ போலீஸ் அப்படின்னா வந்துட்டு அவங்க நிறைய கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இந்த டிடெக்டிவ்ஸ் அப்படின்றவங்க ஒரு பர்டிகுலர் கேஸ் முடிகிற வரைக்கும் வேறு கேஸில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போது நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். It was a sunny afternoon after a long time in Ooty. It was a sunny afternoon. மத்தியான வேலையாக இருக்குது. After a long time in Ooty. ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு நிலைமை வந்துட்டு இருக்குது. Arul and Amuda were sitting on their balcony. The last 3 vacations were very exciting for them as they were involved in solving 3 mysterious cases in their city. They missed their friends Srijit, ஜெஸி அண்ட் ஃபாத்திமா. ஸோ இந்த 5 பேரை தான் வந்துட்டு இந்த லெசனில் 5 டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு வந்து அவங்களே அவங்களுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த 5 பேர் வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் அப்படின்னா அருள், அமுதா, ஸ்ரீஜித், ஜெஸி அண்ட் ஃபாத்திமா. இவங்க 5 பேரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள தான் வந்து 5 டிடெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய 3 வருஷமாக அவங்களுடைய வெக்கேஷன் வந்துட்டு ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ரொம்பவே வந்துட்டு உற்சாகமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க 5 பேரும் சேர்ந்து இந்த 3 வருஷத்தில் 3 மிஸ்டீரியஸ் கேஸஸை வந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க அவங்களோட சிட்டியில். மிஸ்டீரியஸ் கேஸ் அப்படின்னா மர்மமான கேஸஸை வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்காங்க இவங்க 5 பேரும் சேர்ந்து. தே கால் தெம்செல்வ்ஸ் 5 டிடெக்டிவ்ஸ். அவங்களே அவங்கள வந்து 5 டிடெக்டிவ்ஸ்ன்னு சொல்லிப்பாங்க. ஆர் 5D, ஷார்ட்டாக வந்துட்டு 5D அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தே வேர் ஃபேமஸ் இன் ஊட்டி ஃபார் தேர் கரேஜ் அண்ட் ஸ்கில். அவங்க வந்துட்டு ஊட்டியில், அதாவது அவங்க சிட்டியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய தைரியத்துக்காகவும் அவங்களுடைய திறமைக்காகவும் ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து இந்த 5 டிடெக்டிவ்ஸை வந்து தெரிஞ்சிருக்கும்.
The police appreciated 5D for their admirable acts. போலீஸே வந்துட்டு இவங்கள நிறைய விஷயத்தில் பாராட்டியிருக்காங்க. அமுதா அண்ட் அருள் மிஸ்ட் பாப்லோ. பாப்லோ அப்படின்றது வந்து ஒரு டாக், ஸ்ரீஜித்தோட டாக். அந்த டாகை வந்து அமுதாவும் அருளும் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ வந்துட்டு ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறாங்க. பாப்லோ வாஸ் ஸ்ரீஜித்ஸ் டாக். he played an important role in solving the mystery. ஸோ இந்த டாகும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு எல்லா மிஸ்டீரியஸ் கேஸஸையும் சால்வ் பண்ணும்போது. இவங்க தான் அந்த 5 டிடெக்டிவ்ஸ். அண்ட் இந்த இன்ஸ்பெக்டர் பேர் வந்து வேலாயுதம். இந்த டாக் தான் வந்து பாப்லோ. ஆஃப்டர் அ வீக், ஸ்ரீஜித், ஜெஸி, ஃபாத்திமா அண்ட் பாப்லோ கேம் டு அமுதா and Arul's house. Pablo was sitting with joy and continuous wagging his tail. So Srijit, Fatima and Jesse இவங்க 3 பேரும் பாப்லோவும் வந்துட்டு அமுதா அருள் வீட்டுக்கு வந்து வராங்க. பாப்லோ வந்துட்டு அவங்கள பார்த்தோன்னே வால் ஆட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நேரம் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு அதோட வால் ஆட்டிட்டு அது வந்து ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்குது. அமுதா, ஐ எம் ஸோ ஹாப்பி டு சி யூ ஆல். அமுதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடில் இருக்க நேம் வந்து யார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அதுக்காக பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு வாட்டியும் சொல்லலை, நான் பேர் வச்சு படிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அமுதா வந்து சொல்கிறாங்க, நான் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அருள், நவ் வி கேன் ஆல் ஹெட் டு சால்வ் அ மிஸ்ட்ரி. இட் வில் மேக் ஆர் வெக்கேஷன் இன்ட்ரெஸ்டிங். இந்த வாட்டியும் நம்ம ஏதாச்சும் ஒரு மர்மமான கேஸை வந்து சால்வ் பண்ணணும், அப்போ தான் நம்மளோட வெக்கேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அருள் வந்து சொல்கிறாரு. ஸ்ரீஜித், மிஸ்ட்ரி? டிட் சம்திங் ஹேப்பன் இன் அ டவுன் வைல் ஐ வாஸ் கான்? மிஸ்ட்ரியா? நான் இல்லாதப்போ ஏதாவது நடந்ததா டவுனில்? அருள் சொல்கிறாரு. அமுதா urged that they all go to the town's fair. ஃபேர் அப்படின்னா வந்துட்டு கண்காட்சி அப்படின்னு அர்த்தம். அமுதா வந்துட்டு சொல்கிறா, நம்ம எல்லாரும் வந்து இந்த கண்காட்சிக்கு போகணும். She told them about different games, magicians and most importantly the wax works, a studio with many wax figures inside. அவள் வந்துட்டு அங்கே அந்த ஃபேரில் அவள் பார்த்த கேம்ஸ், மெஜிஷியன்ஸ் பற்றி, அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வேக்ஸ் ஒர்க்ஸ், மெழுகில் செஞ்ச நிறைய ஒர்க்ஸ் வந்துட்டு அவள் பார்த்துருக்கா. அது எல்லாத்தையும் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவள் வந்து சொல்கிறா. ஆஃப்டர் அ லாட் ஆஃப் பெஸ்டரிங்னா வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறா, நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தொந்தரவு பண்ணுறதுனால எவ்ரி ஒன் அக்ரி டு கோ, எல்லாரும் வந்து ஒத்துக்கிட்டாங்க, சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் தேர் வே பேக் தே சா இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ஆன் ஹிஸ் பைக். அவங்க போயிட்டே இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் பார்க்குறாங்க. இன்ஸ்பெக்டர் பேர் வந்துட்டு வேலாயுதம். ஹீ வாஸ் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் த ஏரியா. அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் வந்து அவர் தான். இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ஹேஸ் பீன் வெரி பிஸி தீஸ் டேஸ் செட் அமுதா. அமுதா சொல்கிறா, இப்போல்லாம் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் மேட் த குரூப் curious about what was happening in their city that they had no clue of. இந்த விஷயம் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு வந்து ஒரு அது ஆர்வத்தை வந்து தூண்டுது, என்னதான் நடக்குது சிட்டியில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மண்டே ஆகுது. Jessie overheard her father talking on a phone about robbery that was expected to take place in the museum. Jessie rushed to see her friends in the morning and told them what she heard. Jessie வந்துட்டு அவங்க அப்பா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறா. என்ன பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த மியூசியமில் நடக்க போகிற ராபரி, கொள்ளையை பற்றி வந்துட்டு பேசிகிட்ருக்காரு. கிட்ட போகிறா, ரொம்ப ரஷ் பண்ணி போகிறா, வேகமாக போகிறா. போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறா, அவள் என்ன வந்து ஃபோனில் டேடி பேசினதை கேட்டாலோ அது எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறா. ஸ்ரீஜித், ஓ நவ் ஐ நோ வாட் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் இஸ் அப் டு. ஓ இதனால தான் வந்து இன்ஸ்பெக்டர் ரொம்ப பிஸியாக இருக்காரா, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜித் சொல்கிறாரு. ஜெஸி, லெட் அஸ் சால்வ் திஸ் கேஸ் பிஃபோர் ஹீ டஸ். ஜெஸி சொல்கிறா, இன்ஸ்பெக்டர் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸ்ரீஜித், ஐ ஃபெல் we will find more clues if we are near the city area. நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு நிறைய க்ளூஸ் கிடைக்கும், தடயங்கள் கிடைக்கும் நம்ம வந்து சிட்டி ஏரியாக்குள்ளே நியர்பை இருந்தோம் அப்படின்னா. we will always be able to observe more things. நம்ம அங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லி ஸ்ரீஜித் சொல்கிறாரு. I will disguise myself as that old man we saw on the street. நேற்று நம்ம ஒரு
வயசான ஒரு தாத்தாவை பார்த்தோம் இல்லையா, அவரை மாதிரி நான் வந்து வேஷம் போட்டுக்கிறேன். டிஸ்கைஸ்னால் என்னன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ வேஷம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜித் வந்து சொல்கிறாரு. எவ்ரி ஒன் அக்ரீட் டு இட். எல்லாரும் அதுக்காக ஒத்துக்கிறாங்க. ஸ்ரீஜித் ட்ரெஸ்ட் ஆஸ் அன் ஓல்ட் மேன். ஸ்ரீஜித் sat on the old man bench, coughed and sneezed like him. நேற்று அவர் உட்காந்துட்டு இருந்த அதே பெஞ்சில் இவன் போயிட்டு உட்காந்துக்கிறான். ஸ்ரீஜித் உட்காந்துட்டு அவரோட பிஹேவியர் மாதிரியே இரும்புறான், தும்புறான், எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கான். அண்ட் நோ ஒன் குட் ரெக்கக்னைஸ் ஸ்ரீஜித். இது வந்து ஸ்ரீஜித் அப்படின்றத யாராலையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியலை. சூன் அ மேன் ஆன் அ சைக்கிள் கேம் அண்ட் சாட் நெக்ஸ்ட் டு த ஓல்ட் மேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு மனுஷன் வந்து உட்கார்ந்தான், ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தான். த மேன் ஹேண்டட் ஓவர் ஸ்ரீஜித் அ பாக்கெட் ஆஃப் சாக்லேட் அண்ட் வெண்ட் அவே. ஸோ ஸ்ரீஜித் கிட்ட இப்போது ஒரு பாக்கெட் ஃபுல்லாக வந்துட்டு சாக்லேட்ஸ் இருக்குது. ஸ்ரீஜித் டுக் த சாக்லேட் அண்ட் கெப்ட் இட் இன் ஹிஸ் பாக்கெட். அதை எடுத்து ஸ்ரீஜித் வந்து அவனோட பாக்கெட்டில் வச்சுக்கிறான். He saw the real old man coming in the direction from the other side. நிஜமானே அங்கே உட்காரக்கூடிய ஒரு ஓல்டு மேன் வந்துட்டு தூரத்தில் வர்றதை ஸ்ரீஜித் பார்த்துடுறான். He also saw Inspector வேலாயுதம் rushing out of a shop towards him. வேலாயுதம் இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு அந்த ஓல்டு மேனை ஃபாலோ பண்ணி வர்றதை ஸ்ரீஜித் வந்து பார்த்துடுறான். ஃபாத்திமா அண்ட் ஜெஸி வேர் வாட்சிங் ஆல் திஸ் ஃப்ரம் ஃபார். ஃபாத்திமாவும் ஜெஸியும் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து நடக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. தே காட் வரிட் அண்ட் ரஷ்ட் வித் பாப்லோ டுவர்ட்ஸ் அ இன்ஸ்பெக்டர். அவங்களுக்கு வந்து பயந்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட போகிறாங்க, ஓடி போகிறாங்க பாப்லோவோட. பாப்லோ ஸ்டார்டட் பார்க்கிங் அண்ட் ஜம்பிங் ஆன் த இன்ஸ்பெக்டர். பாப்லோ டாக் வந்து தெரியும் இல்லையா என்ன தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால குலைச்சிக்கிட்டே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இன்ஸ்பெக்டர்கிட்ட அது வந்துட்டு ஏதோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. த இன்ஸ்பெக்டர் வாஸ் அனாய்டு வித் அ டாக். ஆனால் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கோவம் வருது, ஏன்னா இந்த டாக் வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோவப்படுறாரு. அனாய்டு வித் அ டாக். ஸ்ரீஜித் saw it was a chance to run from there. ஸ்ரீஜித் வந்து ஸோ இதுதான் நம்மளுக்கு சான்ஸ், நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போய் ஒரு புல்லுக்கு அடியில் வந்து ஒளிஞ்சுக்கிறான். ஹி hid in a bush nearby. இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் run towards the old man and caught him. இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஓல்ட் மேன் கிட்ட, நிஜமான ஓல்ட் மேன் கிட்ட போயிட்டு அவனை பிடிச்சிடுறாரு. அவர்கிட்ட வந்து பதில் இல்லை. இன்ஸ்பெக்டர் டுக் த ஓல்ட் மேன் டு த ஸ்டேஷன் அண்ட் லாக்ட் ஹிம். ஸோ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த ஓல்ட் மேனை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வந்து போட்டுட்டார், போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுட்டார். while this was happening the 5D gathered in Jesse's garage. ஸோ கராஜில் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க இந்த 5Ds ஜெஸ்ஸியோட கராஜில். தே ஓப்பன்ட் த சாக்லேட் டு ஃபைண்ட் அ ஸ்மால் சிட். சாக்லேட் ஓப்பன் பண்ணால் அது உள்ளே வந்து ஒரு சின்ன சீட் வந்து இருக்குது. தே ஓப்பன்ட் இட் அண்ட் ஃபவுண்ட் அ லிஸ்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸ். தே வேர் வெரி கன்ஃபியூஸ்ட். அது திறந்து பார்த்தா அந்த சிட்டில் வந்துட்டு நிறைய மல்லிகை பொருட்களோட பேராக வந்து எழுதியிருக்கு. அவங்களுக்கு எதுவுமே புரியலை, கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாங்க. அமுதா, ஸ்ரீ, இஸ் இட் அ கோட்? இது வந்து ஏதாவது கோடாக இருக்குமா, நம்மளுக்கு ஏதாவது க்ளூவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸ்ரீஜித், எஸ் இட் சீம்ஸ் ஸோ. ஆமாம், அது மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜித் சொல்கிறாங்க. அமுதா, ஐ வண்டர்ட் இஃப் இட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் மேஜிக் பென் லைக் த ஒன் யூ ஷோட் அஸ். ஸோ இது வந்துட்டு சில மேஜிக் பென் வச்சு பார்த்தா தான் தெரியும் போல். வென் வி saw இட் அண்டர் அ லைட் we can see the writing. ஸோ இதில் வந்துட்டு இந்த க்ராசரி லிஸ்ட்க்கு இடையில வந்துட்டு ஏதாவது க்ளூ இருக்கும், பட் நம்ம கண்ணுக்கு தெரியல. மேஜிக் பென் வச்சு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமுதா சொல்கிறா. ஜெஸி, ஐ குட் பி ஸ்டில் ஐ ஹாவ் திஸ் பென் வித் மீ. என்கிட்ட வந்து அந்த பென் இன்னும் இருக்குது, நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜெஸி வந்து போகிறா. ஐல் கோ அண்ட் கெட் இட் ஒன்ஸ். Jessie got the magic pen. They flashed the light on the paper and some words glowed on it. The message said, tell number 3 waxworks Tuesday 9 PM number 5. இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த மேஜிக் பென்னை ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம், எரிய வச்சதுக்கப்புறம் அந்த லைட்டில் பார்க்கும்போது இருந்த கீவேர்ட்ஸ். அருள், டுமாரோ இஸ் டியூஸ்டே, ஸோ தி கேங் இஸ் மீட்டிங் டுமாரோ. நாளைக்கு டியூஸ்டே, ஸோ நம்ம எல்லோரும் நாளைக்கு மீட் பண்ணலாம். ஏன்னா இந்த க்ளூவில் வந்துட்டு டியூஸ்டே 9 PM அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. வைல் தே சாட் இன் அ கார்டன், இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் saw ஸ்ரீஜித் dressed as a old man. He was furious. கார்டனில் பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, ஸ்ரீஜித் தான் வந்துட்டு வயசானவர் மாதிரி கெட்டப் போட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. He was furious. Then Srijit had to confess. அவன் வந்து ஒத்துக்கிட்டான். He handed over the chit to the inspector. அம்மா, நான் தான் வேஷம் போட்டு உட்காந்துட்ருக்கேன், இந்தாங்க இந்த சிட்டு, இதில் வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. The inspector was glad to
have found the chit but was furious about their behavior. அவருக்கு அந்த சீட்டு கிடச்சது வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். பட் இவங்களோட பிஹேவியரை நினச்சி ரொம்பவே வந்து கோவப்பட்டார். ஃபியூரியஸ் அப்படின்னா கோபம். ஹி வாண்ட் தெம் டு ஸ்டே அவே ஃப்ரம் த கேஸ். அவர் வந்து வார்ன் பண்ணுறாரு, நீங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த கேஸில் தலையிடாதீங்க, தள்ளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீஜித்ஸ் ஐடியா வாஸ் டு டிஸ்கைஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ வேக்ஸ் ஸ்டாட்யூ. அதுக்கப்புறம் ஸ்ரீஜித் வந்து நான் வந்து மெழுகு பொம்மை மாதிரி நான் வேஷம் போட்டுக்கிறேன் இந்த வாட்டி அப்படின்னு சொல்கிறான். ஆஸ் இட் வில் பி த மோஸ்ட் ஈஸி வே டு கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். தட் ஈவினிங் ஆல் ஆஃப் தெம் வென்ட் டு வேக்ஸ் ஒர்க்ஸ். ஸோ அந்த சாயந்தரமே வந்துட்டு அவங்க எல்லாரும் வேக்ஸ் ஒர்க்ஸ்க்கு போகிறாங்க. தே அப்சர்வ் ஈச் வேக்ஸ் ஸ்டாட்யூ அண்ட் நோட்டட் டவுன் டீட்டெயில்ஸ். ஸோ எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கிடைக்குதோ, தகவல் கிடைக்குதோ எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வெல் கெட்டிங் அவுட் ஆஃப் வேக்ஸ் ஒர்க்ஸ், ஸ்ரீஜித் அன்லாக் ஒன் ஆஃப் த விண்டோஸ் இன் த ரூம். ஸோ வேக்ஸ் ஒர்க்ஸ் பார்த்தோன்னே ஒரு விண்டோவை மட்டும் அவன் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறான். இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்குறாரு. பட் அவருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, க்ளூவும் கிடைக்கல. ஸோ அவர் வந்து சேடாக வீட்டுக்கு திரும்பி போயிட்டார். இந்த மார்னிங் ஸ்ரீஜித் ஹர்ட் த நியூஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டர் வேலாயுதன் arresting the 3 robbers and also the diamond necklace. அடுத்த நாள் வந்துட்டு நியூஸ் வருது, இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த 3 ராபரர்ஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, திருடர்களை அரெஸ்ட் பண்ணியாச்சு, டைமண்ட் நெக்லஸையும் வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரி ஒன் வாஸ் அப்செட் தட் தே didn't get a chance to solve the mystery. எல்லாரும் அந்த 5 டிடெக்டிவும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அப்செட்டாக ஆயிட்டாங்க. ஆஸ் தே சாட் இன் ஜெஸ்ஸிஸ் லிவிங் ரூம், ஜெஸ்ஸியோட லிவிங் ரூமில் வந்துட்டு எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. தே ஓவர் ஹெட் ஜெஸ்ஸிஸ் ஃபாதர் ஆன் அ கால் சேயிங் வேர் இஸ் த ரியல் நெக்லஸ். அப்போ வந்து ஜெஸ்ஸியோட அப்பா கேட்குறாரு, உண்மையான நெக்லஸ் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. இது அவங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி இருந்துச்சு. திஸ் நியூஸ் அலார்ம்ட் த 5D. Fatima told everyone to rush to the city as some message will be passed regarding this. நம்ம எல்லாரும் சிட்டிக்குள்ளே போகலாம், அப்போ தான் இதை பற்றின ஏதாவது மெசேஜ் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வித்தின் நோ டைம் the 5D was in front of the old man's bench. ஒரு சிங்கிள் செகண்ட்குள்ளே எல்லாரும் வந்துட்டு அந்த ஓல்ட் மேனோட பெஞ்ச் கிட்ட போயிட்டாங்க. எவ்ரி ஒன் சாட் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் டு கீப் ஆன் ஐ ஆன் த மேன். ஸோ எல்லோரும் வந்துட்டு வேறு வேறு இடத்துல இருந்து அந்த ஓல்டு மேனை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் அண்ட் ஹார் அ மேன் கேம் அண்ட் சாட் நெக்ஸ்ட் டு த ஓல்டு மேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு ஒரு மனுஷன் வந்து உட்கார்ந்தான் அந்த ஓல்டு மேன் பக்கத்தில். த ஓல்டு மேன் வாஸ் பிஸி ட்ராயிங் சம்திங் ஆன் த கிரவுண்ட் வித் ஸ்டிக். வந்துட்டு வேலாயுதம் இன்ஸ்பெக்டர் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்றத இவங்க நோட்டீஸ் பண்ணாங்க. அண்ட் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த மேனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். பட் தே வெயிட்டட் ஃபார் த ஓல்டு மேன் டு லீவ் அண்ட் went to see what he had drawn on the ground and it said waxworks. ஸோ அவர் வந்துட்டு அந்த ஓல்டு மேனை பார்க்க வந்த மனுஷனை ஃபாலோ பண்ணி இன்ஸ்பெக்டர் வந்து போயிட்டார். இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த 5Ds வந்துட்டு ஓல்டு மேன் எந்திரிச்சு போகிற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி அவர் என்ன தான் அந்த ரோட்டில் வரைஞ்சாரு அப்படின்றத போய் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அவர் வந்து ஒரு வேக்ஸ் ஒர்க்ஸை வந்து வரைஞ்சி வச்சுருக்காரு அட் வேக்ஸ் ஒர்க்ஸ். ஸோ இவங்க எல்லோரும் வேக்ஸ் ஒர்க்ஸ்க்கு போயிட்டாங்க. அமுதா, ஸ்ரீஜித் கேட்குறாரு, அமுதா, இஃப் யூ வேர் டு பிளேஸ் த டைமண்ட் நெக்லஸ் இன் திஸ் பிளேஸ் வேர் குட் யூ பிளேஸ் இட்? இந்த இடத்துல டைமண்ட் நெக்லஸ் வைக்கணும் அப்படின்னு நீ நினச்சனா எங்கே வைப்ப அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாரு. அதுக்கு அமுதா வந்து சொல்கிறாரு, இதான் வேக்ஸ் ஒர்க்ஸ் அந்த இடம், நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கிறது. அமுதா தாட் ஃபார் அ செகண்ட் அண்ட் செட், ஒரு நிமிஷம் அவள் யோசிச்சுட்டு ஒரு செகண்ட் அவள் யோசிச்சுட்டு, ஆன் த பிரின்சஸ் ஸ்டாச்சு ஷி ஆல்ரெடி வியர் ஸோ மெனி ஜுவல்ஸ் தட் திஸ் வில் கோ அன்நோட்டிஸ்டு. நானாக இருந்தால் இந்த பிரின்சஸ் ஸ்டாச்சூவில் தான் வந்து வைப்பேன், ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு நிறைய ஜுவல் வந்து போட்டிருக்காங்க, இங்கே வச்சா அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, ஸோ நான் இங்கே தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அமுதா வந்து சொல்கிறா. எவ்ரி ஒன்ஸ் ஐஸ் லிட் அப், எல்லாரும் அந்த பிரின்சஸ் ஸ்டாச்சு பார்த்து போகிறாங்க. தே வாக்ட் ஸ்ட்ரெயிட் டு த பிரின்சஸ் ஸ்டாச்சு. தே saw the diamond necklace. ஸ்ரீஜித் கேர்ஃபுல்லி ரிமூவ்ட் இட் அண்ட் kept in his pocket. ஸோ அவங்க கிட்ட போனோடனே அவங்க அந்த டைமண்ட் நெக்லஸை பார்த்துட்டாங்க. ஸோ இந்த வேக்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்றது தான் வந்து க்ளூ அந்த ஓல்டு மேன் கொடுத்தது. ஸோ ஸ்ரீஜித் போயிட்டு அதை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அவனோட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான். The children went straight to him and handed over the diamond necklace. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த போலீஸ்மேன் கிட்ட போயிட்டு டைமண்ட் நெக்லஸை வந்து கொடுத்துடுறாங்க. They told him the whole story. ஸோ நடந்த எல்லாத்தையும் வந்து
சொல்கிறாங்க. தே வேர் அப்ரிஷியேட்டட் ஃபார் தேர் கரேஜ் அண்ட் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் தேர் சிட்டி. ஸோ இவங்க பண்ண விஷயத்துக்காக, இவங்களோட தைரியத்துக்காகவும் இவங்களோட டெடிகேஷன், இவங்களோட ஈடுபாடுக்காகவும் சிட்டி மேலே அவங்களுக்கு இருந்த கன்சர்னுக்காகவும் அவங்கள வந்து போலீஸ்மேன் வந்து பாராட்டுறாரு, அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு 5 டிடெக்டிவ்ஸோட ஸ்டோரி. ஸோ இந்த இயரும் அவங்களோட வெக்கேஷனை அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சால்விங் த மிஸ்ட்ரி ஆஃப் திஸ் வேக்ஸ் ஒர்க். ஸோ டைமண்ட் நெக்லஸை காப்பாற்றியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 5 டிடெக்டிவ்ஸோட ஸ்டோரி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம க்ளாசரி பார்ப்போம். அட்மைரபிள், ப்ரைஸ் வர்த்தி, மிஸ்ட்ரி. அட்மைரபிள்னா ப்ரைஸ் வர்த்தி, அதான் நான் சொன்னேன் இல்லையா, போற்றத்தக்கது இல்லைனா வியக்கத்தக்கது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மிஸ்ட்ரி அப்படின்னா கெப்ட் சீக்ரெட், மர்மமான ஒரு விஷயம். பெஸ்டரிங், இரிட்டேட்டிங், தொந்தரவு பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓவர்ஹெட், டு ஹியர் வித்தவுட் ஸ்பீக்கர்ஸ் நாலேஜ். ஸோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கிறத அவங்களுக்கு தெரியாமையே நம்ம கேட்குறது, ஒட்டு கேட்குறது அப்படின்னு வந்து சொல்லலாம். சால்வ், டு ஃபைண்ட் த ஆன்சர், ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. டு சால்வ் தி ஆன்சர். இப்போ மேக்ஸில் நம்ம ப்ராப்ளம் போட்டோம் அப்படின்னா சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ஒன்று கண்டுபிடிப்போம்ல, அதுதான் சால்வ். டு ஃபைண்ட் தி ஆன்சர், விடை கண்டுபிடிக்கணும். ஸ்னிஃப்டு, டு ஸ்மெல் பை ஷார்ட் இன்ஹலேஷன், மோப்பம் பிடித்தல் அப்படின்னு அர்த்தம். ஃபியூரியஸ், இன்டென்ஸ்லி ஆங்க்ரி, ரொம்ப வந்துட்டு ஒருத்தவங்க மேலே நம்ம கோபமாக இருக்கிறத ஃபியூரியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். புக் பேக் பார்க்கலாம். பேப்லோ அப்படின்றது மேட்ச் த ஃபாலோயிங். பேப்லோ வந்து டாக். ஸோ நம்பர் 1. வேலாயுதம், இன்ஸ்பெக்டர். ஸ்ரீஜித், ஓல்ட்மேன் கெட்டப் போட்டதுனால நம்ம ஸ்ரீஜித்தை ஓல்ட்மேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பேப்லோ வாஸ் அ டாக் ஆஃப், பேப்லோ யாரோடைய டாக்? பேப்லோ வந்துட்டு ஸ்ரீஜித்தோட டாக். த மெசேஜ் வாஸ் டு கேதர் ஆன், என்றைக்கு வந்து அவங்க கேதர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா டியூஸ்டே. ஏன்னா அந்த சிட்டில் வந்து டியூஸ்டே 9 PM அப்படின்னு க்ளூ இருந்ததுனால டுமாரோ இஸ் டியூஸ்டேன்னு சொல்லி அவங்க டியூஸ்டே வந்துட்டு கேதர் பண்ணாங்க. டேஷ் ஓவர் ஹெட் ஹேர் ஃபாதர்ஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன், யார் வந்து அவங்க அப்பா ஃபோனில் பேசிட்டதை ஒட்டு கேட்டுட்டு இருந்தது? ஜெஸ்ஸி. ஓகே, கொஸ்டின் ஆன்சர் நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். லெட் அஸ் பில்ட். ஸோ இப்போ வந்துட்டு we too went to the hill, so we felt too happy. ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது வந்து 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் 2 வந்து நம்ம படிக்க போகிறோம். ஹியர் த வேர்ட்ஸ் TWO2, TO2 அண்ட் TOO2. இது எல்லாமே வந்து 2 அப்படின்னு தான் வந்து சவுண்ட் இருக்குது. ஒரே மாதிரி சவுண்ட் அலைக்னா ஒரே மாதிரி. பட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் மீனிங். ஆனால் இது எல்லா வார்த்தைக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் வந்து இருக்குது, அர்த்தங்கள் வந்து வேறையாக இருக்குது. வி நோ தட் தீஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கால்ட் ஹோமோஃபோன்ஸ். ஸோ ஒரே மாதிரி சவுண்டாக இருக்கிறதுனால நம்ம இதை ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தோஸ் 2 went, இந்த 2 வந்துட்டு நம்பரை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டு த மவுண்டெயின், இந்த TO2 வந்துட்டு இட் இஸ் யூஸ்டு டு ஷோ த பிளேஸ் ஆர் டைரக்ஷன். ஒரு பிளேஸையோ இல்லை நம்ம போகக்கூடிய வழியையோ வந்துட்டு குறிக்கிறது TO2. அண்ட் ஃபெல்ட் டூ கோல்டு, TOO அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா வெரி, எக்ஸ்ட்ரீம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா TOO2 அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். லெட் அஸ் see the example. 2 tables are number. இங்கே வந்து 2 டேபிள் வந்துட்டு இருக்குது. 1 2, அது வந்து நம்பரை வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். TWO2 வந்து நம்பர். TOO இந்த டேபிள் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது, வெரி ஸ்மால், டூ ஸ்மால். அதனால் TOO2 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டு லிஃப்ட், ரீசன், 2 பேரும் வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க இல்லையா, டு லிஃப்ட், இதை வந்துட்டு நம்ம ரீசனாக TO2 வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. fill in the blanks. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன 2 வந்து இந்த டேஷில் வரும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங்
to school. TO2 direction சொல்கிறதுனால TO2 வந்துட்டு இங்கே வரும். There are 2 chocolates. 2 சாக்லேட் நம்பரில் குறிக்கிறதுனால TWO2 வந்து நம்ம இங்கே போடுறோம். The tree is too big. ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுனால TOO2 வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிக் த கரெக்ட் வேர்ட். ஃபர்ஸ்ட் ஒன், we like dash play. இங்கே ரீசன் சொல்கிறதுனால we like to play. TO2. I ate dash many chocolates. ஸோ நிறைய மெனின்னு சொல்லிட்டாலே அங்கே வந்து எக்ஸ்ட்ரீமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ I ate too many chocolates. TOO2. Too many chocolates. It will be coming. Sorry, I will be coming in dash days. இங்கே நம்ம நம்பர்ஸ் சொல்கிறதுனால I will be coming in 2 days. TWO2. They went dash to the park. They went to the park. ஸோ நம்ம டைரக்ஷன் சொல்கிறதுனால TO2 வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது C. Fill in the blanks with TO2, TOO and TWO2. ஸோ இந்த டேஷஸில் என்ன 2 வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Mom had promised to take Ben and Jill. என்ன 2 இங்கே வரும் அப்படின்னா TO2. To take Ben and Jill to the zoo. எங்கே கூப்பிட்டு போகிறாங்க? பிளேஸ்க்கு 2. ஜூ அப்படின்றது பிளேஸ், அதனால இங்கே நம்ம 2 வந்து யூஸ் பண்ணுறோம். The dash children were dash excited. children அப்படின்னு இருக்கனால இங்கே 2 children அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 2 TWO2. The 2 children were too excited. ரொம்ப ஆச்சரியமாக வந்துட்டு இருக்காங்க. Too excited that they could hardly wait for Saturday to come. Saturday வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வெயிட் பண்ணுறதுனால இங்கே ரீசன் இருக்கிறதுனால TO2 யூஸ் பண்ணுறோம். They wanted to take their baby sister with them. அவங்களுக்கு வந்து அவங்களோட பேபி சிஸ்டர் வந்து கூட கூப்பிட்டுட்டு போகணுன்னு இருக்குது. They wanted to, reason TO2. But mom said she was too young. ஆனால் வந்துட்டு பாப்பாவை உங்களால் தூக்க முடியாது, ஏன்னா நீங்களே வந்துட்டு சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறதுனால too young. TOO2. ஓகே சில்ட்ரன், நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் வந்து நான் கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம கொஷின் ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் டிட் த 5 ஃப்ரெண்ட்ஸ் கால் தெம்செல்ஃப்? ஆன்சர், த 5 ஃப்ரெண்ட்ஸ் கால் தெம்செல்ஃப் ஆஸ் த 5 டிடெக்டிவ்ஸ் ஆர் 5D. அவங்க வந்து அவங்களே வந்துட்டு 5 டிடெக்டிவ் இல்லை 5D அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. செகண்ட் ஒன், ஹூ டிஸ்கைஸ்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஓல்டு மேன்? யார் வந்துட்டு ஓல்டு மேன் மாதிரி வேஷம் போட்டிருந்தது, மாறு வேஷத்தில் இருந்தது? ஆன்சர், ஸ்ரீஜித் டிஸ்கைஸ்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஓல்டு மேன். தேர்ட் ஒன், ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கேஸ்? யார் வந்து இன்சார்ஜ் இந்த கேஸ்க்கு? ஆன்சர், இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கேஸ். ஃபோர்த் ஒன், வாட் வாஸ் த மெசேஜ் ஆன் த சிட்? சிட்டில் என்ன மெசேஜ் இருந்துச்சு? ஆன்சர், the message on the chit was tell number 3 wax works Tuesday 9 PM number 5. இதுதான் வந்து சிட்டில் இருந்த அந்த ஒரு க்ளூ மெசேஜ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், who guessed the location of the real necklace? ஆன்சர், அமுதா guessed the location of the real necklace. நான் வந்துட்டு இந்த நெக்லஸை வைக்கிறதா இருந்தால் இந்த பிரின்சஸ் கிட்ட தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணது அமுதா தான். சிக்ஸ்த் ஒன், வில் யூ சால்வ் அ மிஸ்ட்ரி வித் ஃப்ரெண்ட்ஸ்? வை? நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் கேசஸ்லாம் சால்வ் பண்ணிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட? பண்ணுவீங்க அப்படின்னா எதனால் பண்ணுவீங்க அப்படின்னு ரீசன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், எஸ் ஐ டூ, பிகாஸ் ஐ லைக் டு பி அட்வென்ச்சரஸ். எனக்கு வந்துட்டு அட்வென்ச்சரஸாக இருக்க பிடிக்கும். தைரியமாக சில காரியங்களை செய்கிறத வந்து நம்ம அட்வென்ச்சரஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி மிஸ்ட்ரியான கேசஸ்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 டிடெக்டிவ் ப்ரோஸோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் புக் பேக் எக்ஸசைசஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ ஹாப்பி டே.